கத்தி வச்சு கிழிச்சிருந்தாங்கண்ணா. ஓகே. அந்த பையன் வந்து நியூஸ் பேட்டி கொடுத்திருந்தாருண்ணா. ஆனா அந்த நியூஸ் எந்த நியூஸுமே வெளியில காட்டவே இல்லைண்ணா. ஓகே. அதுவும் இல்லாம இன்னொன்னுங்கன்னா, ஓகே, நீங்களும் இருந்தீங்களாங்க? அண்ணா நான் கூட்டத்துல கணபதி மிஸ்ஸுக்கு நான் அந்த ஆப்போசிட்ல சென்டர்ல நின்றுட்டு இருந்தேன் கூட்டத்துல. சரி, இப்ப கத்தையால கிழிச்சதெல்லாம் யாரு? அதுதான் தெரியல. சட்டையால கிழிச்சது, செருப்புத்திக்கு அடிச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்து சொன்னாங்க இப்ப ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு. அந்த அதாவது அந்த முனியப்பன் கோயில்கிட்ட சித்து பையன் நிக்கான். உள்ள வர முடியாது, முனியப்பன் கோயில்கிட்ட நின்னுட்டான். கோயம்புத்தூர் பேப்பர்ஸ் ஃப்ரீயா இருக்குது. கோயம்புத்தூர் பேப்பர்ஸ் போன வெறும் ஆம்புலன்ஸ போலீஸ் மறிச்சு உள்ள திருப்பி விட்டாங்க. கோயம்புத்தூர் பேப்பர்ஸ்ல போன ஆம்புலன்ஸ் என் தம்பி அங்க நின்று போன் பண்றான். என்னடா ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் மாத்தி விடுறாங்க, ஏதோ ப்ராப்ளம் என்கிட்ட கேட்கறான். அப்ப வரையும் விஜய் வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகல. அப்பதான் உள்ள வந்துட்டு இருந்தாரு. அப்பவே பின்னாடி ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம் நான் சொல்றேன். ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் மறிச்சு போலீஸ் திருப்பிட்டாங்க இந்த பக்கம். அதுக்காக ஆனா அவங்க ஆம்புலன்ஸ் அவ்வளவு அடிச்சுட்டு கோயம்புத்தூர் பேப்பர்ஸ் போனா ரெட்டிப்பாளையம் பிரிவுல உள்ள வந்து நேரம் போயிருக்கலாம். கிளியர் ரோடு தான், அந்த பக்கம் யாருமே இல்ல. வேணும்னே கூட்டத்துக்குள்ள 2 ஆம்புலன்ஸ் அது போலீஸ்காரங்க தான் மறிச்சு திருப்பினாங்க. என் தம்பி கண்ணால பாத்துருக்கான். 3வதுங்கன்னா கரெக்டா யாரும் தெரியல, ஒரு அம்மா வண்டி அந்த கூட்டத்துல எல்லாம் விழுகும் போது ஒரு அம்மா மேல ஒரு வண்டி விழுந்துருச்சு. ஒரு பையனை தூக்க சொன்னதுக்கு அது மேல கால வச்சு ஏறிட்டாங்க. பாட்டு ஓடுறான். நான் தூக்குறா கால வச்சு ஏறி நின்னுட்டு ஒரு அமுத்திட்டு போனான் அவன். இந்த பையன் யாருன்னு தெரியல. ஆளு வந்து